தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை நுண்ணறிவு வினாக்கள் பயிற்சி 15 சந்திக்கின்றோம். தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை வினாத்தாள் 1 முழுக்க நுண்ணறிவு சார்ந்த 40 வினாக்களும் அந்த வினாக்களுக்கு 3 தெரிவு விடைகளும் வழங்கப்படும். அந்த தெரிவு விடையில மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்ய வேண்டியது மாணவர்களின் கடமை. ஆயினும் அந்த வினாக்கள் வர கொஞ்சம் இறுக்கமாக, அதாவது முந்தி இலகுவாக இருந்தவை இப்ப வாக்கியங்களை போட்டு கொஞ்சம் கடினப்படுத்தி கேட்கப்படுகின்றன. காரணம் என்னென்றால் அதிதிறமையான மாணவரை வாசிப்பாற்றல் உள்ளவரும் விளங்கிக் கொள்கிற ஆற்றலும் உள்ள பிள்ளைகளைத்தான் அதிதிறமையான பிள்ளைகளாக கருத முடியும். அந்த முறையில பரீட்சை வர இறுக்கமாகி கொண்டு செல்கின்றது. ஆனால் நாங்கள் அந்த பரீட்சையை வெற்றி கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த வகையான நுண்ணறிவு வினாக்களுக்கு விடையளிக்கும் முயற்சியில் மிகுந்த கவனமாக ஈடுபடுதல் வேண்டும். இப்பொழுது நான் உங்களுக்கு என்னுடைய நுண்ணறிவு பயிற்சிகள்ல மொத்தம் 37 நுண்ணறிவு பயிற்சிகள் இருக்கின்றது. அதில் 15வது பயிற்சியின் முதல் பக்க வினாக்களுக்கு விடைகாணும் விளக்கம் வழங்க போறேன். இந்த 37 பயிற்சிகளையும் செய்வதன் மூலம் நீங்கள் வினாத்தாள் 1 எந்த வகையில வினாவப்பட்டாலும் அதற்கு விடையளிக்கிற ஒரு தகுதியான நிலையை அடைந்து விடுவீர்கள் என்பது நிச்சயமான உண்மை. சரி, நான் இனி பரீட்சைத்தாளுக்கு போறேன். முதலாவது வினா, ஒரு பையில் 10 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை அப்பையில் இருந்த 5 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கையின் 2 மடங்கு ஆகும். இப்ப எங்களுக்கு இந்த தகவலை புரிந்து ஒரு சமன்பாடாக, அதாவது இந்த தகவலை புரிந்து கொள்வதற்கு இப்ப இங்க சொல்லப்படுது 5 ரூபாய் நாணய குற்றிகளின் எண்ணிக்கையை நாங்கள் எக்ஷன் எடுத்தால் 5 ரூபாய் நாணய குற்றிகள் 10 ரூபாய் நாணய குற்றிகள் 2x என்பது விளங்குகின்றது. 2 மடங்கு. ஒரு பையில் இருந்த 10 ரூபாய் நாணய குற்றிகளின் எண்ணிக்கை அப்பையில் இருந்த 5 ரூபாய் நாணய குற்றிகளின் 2 மடங்கு ஆகும். அப்ப நாங்க இந்த மாதிரி 1 மடங்கிலே 2 மடங்குக்கு போறது இலகுவாக இருக்கும். அப்பையனில் 5 ரூபாய் நாணயங்கள் 8 சேர்த்த போதும் பிறகு சொல்லப்படுகின்றது அந்த பையக்க ஒரு பையில, அந்த பையில தான் எக்ஸ் அளவு 5 ரூபாய் நாணயங்கள் இருக்கின்றது. அந்த பையக்குல 5 ரூபாய் நாணயங்கள் 8 சேர்த்த போது முதல் இருந்தது எக்ஸ் அளவு, இங்க இருக்கிறது 2x அளவு, இதுன்ற 2 மடங்கு நாணய குற்றிகள். அப்ப இது 2x அளவு நாணய குற்றிகள் இருக்கின்றது. இதுக்குள்ள 8 நாணய குற்றியை சேர்த்தவுடன் 2 சமமாயின என்று சொல்லப்படுகின்றது. 2 வகையான நாணயங்களின் எண்ணிக்கையும் சமமாயின, பெறுமதி அல்ல, புரிந்து கொள்ளுங்கள். இப்போ கேள்வி என்ன, தற்பொழுது அப்பையில் உள்ள நாணயங்களின் மொத்த பெறுமதி யாது? அந்த பையில தற்பொழுது எவ்வளவு நாணய குற்றி எத்தனை என்று கேட்கவில்லை. நாணயங்கள் குறித்து காட்டுகின்ற அந்த நாணயங்களை எண்ணினால் கூட்டினால் வரக்கூடிய பெருமானம் யாது என்று கேட்கப்படுகின்றது. அப்ப இப்ப சொன்ன விடயத்தை புரிந்து கொள்ளுங்கோ. இதுக்குள்ள 8 நாணயம் போட்ட உடனே அரவாசியோட நிரம்புகுது என்றால் ஆரம்பத்தில் இருந்தது இங்க 8 நாணயமாக இருக்கும். அப்ப 8 2 மடங்கு இங்க 16 நாணயங்களாக இருக்கும். இது 10 ரூபாய் நாணய குற்றிகள், இது 5 ரூபாய் நாணய குற்றிகள். அப்ப மொத்த பெருமானம் 8 ரூபாய் நாணய குற்றிகளிலும் 16 நாணய குற்றிகள், 5 ரூபாய் நாணய குற்றிகளிலும் 16 நாணய குற்றிகள், 10 ரூபாய் நாணய குற்றிகளிலும் 16 நாணய குற்றிகள் இருந்தன. அப்ப எங்களுக்கு 10 ரூபாய் இலகுவா பெருக்கலாம். என்னென்று ஒரு சவிர போட்டு விட்டா சரி, 160 ரூபாய். இது அரைவாசி 80 ரூபாய் தான் 5 ரூபாய் நாணய குற்றி. அப்ப இரண்டையும் கூட்டி விட்டால் 8 16 24, 24 சவிர போட்டா 240. அப்ப கேள்விக்கான விடை 240 ரூபாய். அதாவது 1 நிமிட நேரத்துக்குள்ள எவ்வகையிலான கடினமான வினாக்களையும்
வாசித்து விளங்கி கிரகித்து விடியளிக்கிறதான் திறமை. ஏன்னா இந்த பரீட்சை திறமைசாலிகள்ல அதிதிறமைசாலியை தெரிவு செய்கின்ற பரீட்சை. இனி நாங்கள் இரண்டாவது வினாவை பார்ப்போம். ரூபாய் 300 ஒரு தொகை பணத்தை கூட்டினாலும் அல்லது ரூபாய் 300 அத்தொகை பணத்தை கழித்தாலும் கிடைக்கும் தொகைகளின் கூட்டுத்தொகை ரூபாய் 300 எத்தனை மடங்குகள் ஆகும்? கேள்வியை வாசித்தால் உண்மையிலேயே கடினம் போல்தான் இருக்கிறது, விளங்குதில்லை. கேள்வி விளங்கிக் கொள்வது கொஞ்சம் கஷ்டம் போல இருக்குது. ஆனால் அது ஒரு தரவுகளாக நாங்கள் எழுதி கொண்டு போய்க்க இலகுவா இருக்கும். இங்க பாருங்க, முதலாவது ரூபாய் 300 ஒரு தொகை பணத்தை கூட்டினாலும், அப்ப 300 ரூபாவோடு ஒரு தொகை பணம் என்பதை எக்ஸ கூட்டினாலும் அல்லது 300 ரூபாவிலிருந்து ஒரு தொகை பணத்தை கழித்தாலும் கிடைக்கும் விடைகளின், அதாவது கிடைக்கும் தொகைகளின் கூட்டுத்தொகை, இந்த ரெண்டுக்கும் கிடைக்கின்ற தொகைகளின் கூட்டுத்தொகை 300 எத்தனை மடங்கு என்று கேட்கப்படுகின்றது. கேள்வி நல்லா புரிந்து கொள்ளும். 300 ரூபாவுடன் ஒரு தொகை பணத்தை கூட்டினாலும் அதே 300 ரூபாவுடன் அதே தொகை பணத்தை கழித்தாலும் கிடைக்கும் பெருமானம், இதுக்கு கிடைக்கின்ற பெருமானம், இதுக்கு கிடைக்கின்ற பெருமானம் இரண்டினதும் கூட்டுத்தொகை இந்த 300 எனும் கூட்டுத்தொகையின் எத்தனை மடங்குகள் என்று கேட்கப்படுகின்றது. அப்ப இப்ப பாருங்க, இப்ப எங்களுக்கு இதிலே விடை தெரிவது 300 எக்ஸ் சக எக்ஸ், இங்க 300 சக எக்ஸ், இங்கு 300 சக எக்ஸ். அப்ப இந்த 2 எக்ஸும் கூட்டப்படுகின்ற போது சகமும் சகமும் சேர்ந்தா 0. அப்ப உண்மையிலேயே கூட்டப்படுறது இந்த 300ம் இந்த 300ம் தான். அப்ப இது 600 ஆகின்றது. அந்த 600 300 இது மடங்கு ஆகும் என்பதுதான் விடையாகும். அந்த தொகை எவ்வளவு எத்தனை மடங்குகள் கேட்கப்பட்டபடியால் இது மடங்குகள் என விடையளித்தல் வேண்டும். இது மடங்குகள் எத்தனை மடங்கு தான் கேட்கப்படுது. இனி அடுத்த வினாவை பார்வையிடுவோம். அடுத்த வினா, ஒரு விருந்தில் 18 பேர் பங்கு பற்றினார்கள். தரவுகளை புரிந்து கொள்ளுங்கோ. ஒரு விருந்தில 18 பேர் பங்கு பற்றினார்கள். அவர்களில் 12 பேர் அசைவ உணவு உண்டார்கள், 10 பேர் சைவ உணவு உண்டார்கள். அவர்களில் சிலர் இருவகை உணவுகளையும் உண்டார்கள். அவர்களில் சைவ உணவையும் அசைவ உணவையும் மாத்திரம் உண்டவர்களின் மொத்த எண்ணிக்கை யாது? அப்ப இது நாங்கள் அடங்கல் வரிப்படம் மாதிரி 2 வரிப்படத்தை எடுத்துக்கொள்கிறது. ஒன்றிலே அசைவ உணவு என கருதுவோம். அசைவம் என்றால் சைவம் அல்லாதது. சைவ உணவு என்பது மரக்கறி உணவுகள். அப்ப அசைவ உணவு எனவும் அடுத்தது சைவ உணவு எனவும் 2 அடைப்புகளையும் கருதி கொள்வோம். இப்ப இங்க சொல்லப்படுது விருந்தில பங்கு பற்றினது மொத்தம் 18 பேர். ஆனா 12 பேர் அசைவ உணவை சாப்பிட்டு இருக்கிறார்கள், 12 பேர். சைவ உணவை 10 பேர் சாப்பிட்டு இருக்கிறார்கள். ஆனா பங்கு பற்றினது 18 பேர். அப்ப இந்த 12ஐயும் 10ஐயும் கூட்டினா 22. அப்ப இந்த 22ல 18 பேர் தான் பங்கு பற்றினர் என்றபடியா 4 பேர் இருவகை உணவையும் உண்டார்கள். அப்ப அசைவ உணவை மாத்திரம் உண்டது யார் என்றால் இந்த 12ல இந்த 4 பேரும் கழிந்தால் 8 பேராக இருக்கும். அவர்கள் அசைவ உணவை மாத்திரம்தான் சாப்பிட்ட 8 பேர். அதே போல இந்த சைவ உணவை சாப்பிட்டவைகள் எத்தனை பேர் என்று சொன்னால் 10ல 4 போனால் 6 ஆகும். அப்ப அசைவ உணவும் சைவ உணவும் மாத்திரம் உண்டவர்கள் 8 மாறும் 14 என்பது கேள்விக்கான விடையாகும்.
இனி அடுத்த வினாவுக்கு விடைகாண் விளக்கம் வழங்குகின்றேன். கவனிங்கோ. 2022ஆம் ஆண்டு 21ஆம் நூற்றாண்டு 3ஆம் தசாப்தம் ஆகும். நூற்றாண்டு தசாப்தம் என்பது 100களையும் 10களையும் கருத்தில கொண்டு கணிக்கப்படுவது. 100 என்பது 1க்கள் 10க்கள் 100க்கள், 3வது இலக்கம். 3வது இடப்பெருமானம் தான் 100க்கள். 10க்கள் என்பது 1, 2வது இடப்பெருமானம். இங்கே 2022 முதல்ல நாங்கள் இங்கே நூற்றாண்டுகளையும் பிறகு தசாப்தத்தையும் கொடுக்க வேண்டி இருப்பதால நாங்க 3வது இடப்பெருமானத்தை பார்த்தால் இதுதான் 3வது பூஜ்ஜியம் இருக்கின்றது. ஆனா இங்கே 20 100க்கள் இருக்கின்றது என்பது புரிகின்றது. ஆனால் இது 20 100 தாண்டி 21வது 100க்கு ஆரம்பித்து விட்டது. ஏனென்றால் 2000 என்றால் மாத்திரம்தான் அது 20ஆம் நூற்றாண்டு. 2000 என்றால் அது 20ஆம் நூற்றாண்டு. இங்கே 2001க்கு பிறகு 22 வரையில வந்துவிட்டது. 2001 என்றால் கூடி அது 21ஆம் நூற்றாண்டு. அப்ப இது 21 100 இருக்கின்றபடியால் 21ஆம் நூற்றாண்டு. இங்க பாருங்க, 21ஆம் நூற்றாண்டு. அதே போல இங்க 10 என்பது 20ஆக இருந்தால் அது 2 தசாப்தம். ஆனா இது 21க்கு அடுத்து 22 வந்து விட்டது. அப்ப இது 3ஆம் தசாப்தம். இங்க பாருங்க, 3ஆம் தசாப்தம். இப்ப உங்களுக்கு நூற்றாண்டு தசாப்தம் கணிக்க தெரியும். முதலாவது 20 100ஆக இருந்தால் அது 20ஆம் நூற்றாண்டு. ஆனா இது 20 100 தாண்டி விட்டபடியால் 21ஆம் நூற்றாண்டு. அதுக்காக வேண்டி இது 21ஆம் நூற்றாண்டு என்று தவறாக கருதி விடாதீங்கோ. அதாவது 100க்கள் இடத்துல 0 2 இருந்தா 20 இருந்தா ஒன்றை கூட்டுங்கோ என்று சொல்லி நாங்க சொல்றது பொருந்தும். ஆனா இந்த இடத்துக்கு பொருந்தாது, 2000த்துக்கு பொருந்தாது. ஆனா முறையில நீங்க கருதி கொள்ள வேணும். 2022 2000த்துக்கு மேல. அப்ப 2000 என்றா 20 100, 2000த்துக்கு மேல என்றா 21ஆம் நூற்றாண்டு. இப்ப கேள்வி என்ன? இலங்கை சுதந்திரம் அடைந்த பெற்ற 1948ஆம் ஆண்டு எத்தனையாம் நூற்றாண்டு, எத்தனையாம் தசாப்தம்? இப்ப நான் உங்களுக்கு சொன்னதின்படி 1900 என்கின்ற 100க்கள் இடத்தில இப்படி இருக்குமா இருந்தால் இது 19ஆம் நூற்றாண்டு. ஆனால் இது 1901க்கு மேலே 1948 வரையில வந்துவிட்டது. அப்ப இது 20ஆம் நூற்றாண்டு. இது 20ஆம் நூற்றாண்டு. அப்ப இலங்கை சுதந்திரம் அடைந்தது 20ஆம் நூற்றாண்டு. இனி நாங்கள் 10க்கள் இடத்துல பார்த்தால் இது 40 அல்ல, 48 வந்து விட்டது. அப்ப அது 5ஆம் தசாப்தம். 5ஆம் தசாப்தம். ஆம், தசாப்தம் விளங்கிக் கொண்டால் சரி. இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்ப்போம். 1 கிலோ சீனியின் விலை சமன் 1 கிலோ அரிசி. 2 கிலோ சீனியின் விலை சமன் 1 கிலோ அரிசியின் விலை. அப்ப சீனி அரிசியை விட அரைவாசி விலை என்பது தருகின்றது. 2 கிலோ சீனி வாங்குற காசுக்கு 1 கிலோ அரிசி தான் வாங்கலாம். 2 கிலோ அரிசியின் விலை 1 கிலோ பருப்பின் விலை. அப்ப இதுக்கும் அரிசியின் விலை இது மடங்கு பருப்பின் விலை. அதே போல 2 கிலோ பருப்பின் விலை 1 கிலோ மிளகாயின் விலைக்கு சமன். அதாவது பருப்பின் விலையில 2 மடங்கு மிளகாயின் விலை. 250 கிராம். அப்ப 1/4 கிலோ மிளகாயின் விலை 200 ரூபாய் ஆயின் 1 கிலோ சீனி, 1 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு, 1 கிலோ மிளகாய் போன்றவற்றின் மொத்த விலை, எல்லாவற்றையும் சேர்த்த விலை எவ்வளவு என்று கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்க இது சமன்பாடு ஒரே சமன்பாடாக நிலைப்படுத்திக் கொண்டு, அதாவது இப்ப பாருங்கோ, 1 கிலோ மிளகாயின் விலையை நாங்க கண்டோமாக இருந்தால் மத்திய விலையை நாங்கள் ஒப்பிட முடியும். 1 கிலோ மிளகாய் இங்கே 1/4 கிலோ 200 ரூபாய் என்றபடியால் 1 கிலோ மிளகாய் 800 ரூபாய். சரி,
அப்ப 2 கிலோ பருப்பு தானே 1 கிலோ மிளகாய்க்கு சமன். அப்போ 1 கிலோ பருப்பு അതിന്റെ അരൈവാസി വിலை 400 രൂപ. ஏன் 2 கிலோ பருப்பிന്റെ விலை தானே 1 கிலோ மிளகாயிന്റെ விலை. அப்போ 1 கிலோ பருப்பிന്റെ விலை 400 രൂപ. அதே போல 1 கிலோ அரிசியின் விலை 200 രൂപ, അതിന്റെ അരൈവാസി. ஆனா சீனியின் விலை 1 கிலோ 100 രൂപ. இப்ப எங்களுக்கு கணிப்புகள் இலக்கப்பட்டு விட்டது. இதற்கு சமன்பாடாக நாங்கள் செய்வோமா இருந்தால், இங்க பாருங்க, 1 கிலோ மிளகாய் விலை மிளகாய் 800 ரூபாய். அது எங்களுக்கு தெரியும். 200 4ஆல் பெருக்கினால் 800 ரூபாய். 250 கிராம் 4ஆல் பெருக்கினால் 1000 கிராம் 1 கிலோகிராம். அது சமன் 2 கிலோ பருப்பின் விலை. அப்ப 2 கிலோ பருப்பு 800 என்றால் 1 கிலோ பருப்பு 400 ரூபாய், അതിന്റെ അരവാസി 400 ரூபாய். அது சமன் 2 கிலோ அரிசியின் விலை. அப்போ 1 கிலோ அரிசியின் விலை അതിന്റെ അരവാസി விலை 200. இது சமன். இது சமன் இல்ல, சாரி, சமன் அல்ல, 1 கிலோ இந்த விலையில காண்றோம். அப்போ 1 கிலோ அரிசி 200 என்றால் 1 கிலோ சீனி 100 ரூபாவாக கணிக்கப்படுகின்றது. சீனி 100 ரூபாய். இந்த அளவையில் நாங்கள் கூட்டுவோமாக இருந்தால் 800, 1200, 1400, 1500 என்பது விடையாகும். 1500 ரூபாய். ரூபாய் என்று முன்னால போட்டுக்கொள்ளுங்க. ரூபாய் 1500. விலை யாது என்று கேட்கப்பட்டபடியால் ரூபாய் 1500. சரி, இனி அடுத்த வினாவுக்கு பார்ப்போம். ஒரு பரீட்சைத்தாள் வினா ஒன்றுக்கு விடையளிக்க முடியாத மாணவன் சிக்கப்பட்ட நூற்பந்து போன்று காணப்பட்டான். இது உவமை தொடர். சிக்கப்பட்ட நூற்பந்து என்றால் அந்த சிக்கலை எடுப்பது ஒரு சிரமமான காரியம். அதே போல ஒரு விடயத்துக்கு தெளிவில்லாத போது அது சிக்கப்பட்ட விஷயமாகத்தான் இருக்கும். அப்ப இந்த நூற்பந்தும் சிக்கப்பட்ட நூற்பந்து போல் இருந்தால் அவனுக்கு அந்த பரீட்சை வினாக்கள் விளங்கவில்லை என்பதுதான் கருத்து. என்னும் விமானம் போல் உள்ளங்கை நெல்லிக்கனி. உள்ளங்கை நெல்லிக்கனி என்பது இப்போ ஒரு ஆளுடைய கையில உள்ளங்கையிலே ஒரு நெல்லிக்கனி இருந்தால் அந்த நெல்லிக்கனி அவருக்கு தெளிவாக தெரியுமா தெரியாதா? தெரியும். உள்ளங்கையில இருக்கிற நெல்லிக்கனி பார்க்க முதல் தெரியும். அப்ப அது மிக தெளிவு என்பதுதான் கருத்து. அப்ப பரீட்சைத்தாள் ஒன்றுக்கு விடையளிக்கிறதுக்கு அவருக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல இருக்குது என்று சொன்னால் அவர் மிக தெளிவாக விடையளிக்கின்றார் என்பதுதான் கேள்விக்கான விடை. இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம். இது நுண்ணறிவு பயிற்சி 15வது முதல் பக்க வினாக்களுக்கு விடை காணும் முயற்சியில ஈடுபட்டிருக்கின்றோம். 7வது வினா, ஏபிசி எனும் மூவர் கல்வி சுற்றுலா சென்ற போது வைத்திருந்த பணத்தொகைகள். முதலில் ஏபிசி 3 பேரிடமும் இருந்த தொகை தரப்பட்டிருக்கு 96 ரூபாய். பிறகு ஏபி 2 பேர்கிட்ட இருந்த சந்திருக்கு, பிசி 2 பேர்கிட்ட இருந்த சந்திருக்கு. அப்ப எங்களுக்கு தெரியணும் இந்த 3 பேரில், சாரி, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, இந்த 3 பேருடைய பணத்தொகையில இருந்து 2 பேர்த்த பணத்தொகையை நாங்கள் கழிப்போமாக இருந்தால் 3 பேர்த்த பணத்தொகை 96 இருந்து 2 பேருடைய பணத்தொகை 96 இருந்து ஏபியான 20 பணத்தொகை 66 கழித்தால் 30 ரூபாய் வருகின்றது. அப்ப ஏபியில யார் இல்லை? சீதான் இல்லை. அப்ப சீடம் இருப்பது 30 ரூபாய். இனி அதே மாதிரி அடுத்த 96 இருந்து இந்த பிசியிடம் இருக்கிற 62 கழிப்போமாக இருந்தால் 4, 3, 34 ரூபாய். 62 கழித்தால் அப்ப 34 இருக்கிறது யாரிடம்? பிசி என்றால் ஏ என்பவரிடம். இப்ப இவ 2 பேரும் எங்களுக்கு தெரிந்தபடியால் 96 இவ 2 பேரிடம் இருக்கிறது, சிஏ இடம் இருக்கிறது
30 34 64 ரூபாய். 64 கழித்தால் 2 பிறகு 3 32 ரூபாய் இருப்பது வீதம். ஆனா இங்கே என்ன கேட்கப்படுகிறது? ஏபிசியிடம் என்று கேட்கப்பட்டபடியால் ஏயிடம் இருக்கிறது 34, பியிடம் இருப்பது 32, சியிடம் இருப்பது 30 என கேள்விக்கு விடையளித்தல் வேண்டும். அதாவது எண்களின் ஏறுவரிசையிலே அல்ல, அங்க கேட்கப்பட்ட கேள்வியிலே தரப்பட்ட தரவுகளின் ஏறுவரிசையில் ஏபிசி என்ற ஒழுங்கிலே இங்க முறையே என்று கேட்கப்படாவிட்டாலும் நாங்கள் முறையே விடையளித்து பழக வேண்டும். இனி நாங்கள் உங்களுக்கு இறுதி வினாவுக்கு விடை காணும் விளக்கம் வழங்குகின்றேன், கவனியுங்கள். 41 தொடக்கம் 45 வரை உள்ள எண்களில் உள்ள 4களின் எண்ணிக்கையும் 50 55 வரை உள்ள எண்ணுமண்களில் உள்ள 5களின் எண்ணிக்கையையும் கூட்டும் போது கிடைக்கும் விடை யாது? இங்க இது 40 அல்ல, 41. அப்ப 5 எண்கள் தான் இருக்கு. இங்க இது 51 அல்ல, 50 அப்ப இங்க 6 எண்கள் இருக்கின்றது. அப்ப நாங்க இந்த இதுல 41 45 வரையில உள்ளதுல ஒன்றுக்கள் இடத்துல ஆக 44 மட்டும்தான் ஒரு ஒன்று இருக்கின்றது 4. மற்ற 41 45 வரையில 5 தரம் 4 இருக்கும். அப்ப இதுல அதாவது 4 இருக்கிற எண்ணிக்கை 6ஆக இருக்கும். இனி இந்த 50 55 வரை என்றால் ஒன்றுக்களிடமாக 55 மட்டும்தான். அப்ப அதில் 1. மற்ற 50 56 வரையில 6 எண்கள் இருக்கின்றது. அப்ப மொத்தம் 7 இடங்கள்ல 5 இருக்கும். இப்ப கேள்வி என்ன? 2 கூட்டுத்தொகை எவ்வளவு என்றால் 13 என்பதுதான் கேள்விக்கான விடை ஆகும். நன்று மாணவ செல்வங்களே.